வணக்கம். நம்மில் பலரும் தினமும் பயன்படுத்துற ஒரு விஷயம்தான் திருநீர் இல்லனா விபூதி. சரி, அதோட ஆன்மீக முக்கியத்துவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னன்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும்தானா? இல்ல இதுக்குள்ள அறிவியல் ரீதியா என்ன இருக்கு? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த விபூதிங்கிற சாம்பல நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அது எதிலிருந்து வருது, அதோட மூலப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் மாட்டுச்சாணம். அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா மாடு சாப்பிட்டு புல் இலைகள் செரிமானம் ஆகாம வெளியே வர்ற கழிவுதான் இது. இதுல என்னென்ன இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் கடைசியில சாம்பலோட தன்மையை தீர்மானிக்க போகுது. எங்க பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு பசுமாட்டு சாணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 80% வெறும் தண்ணி தான் இருக்கு. அப்போ திருநீர் செய்யறதுல முதல் வேலையே இந்த தண்ணிய முழுக்க காய வச்சு அந்த 20% திடப்பொருளை மட்டும் தனியா எடுக்கிறது தான். சரி, அந்த 20% திடப்பொருள்ல அப்படி என்னதான் இருக்கு? முக்கியமா மாடு சாப்பிட்ட தாவரங்களோட செரிக்காத நார்கள், அப்புறம் சில நுண்ணுயிரிகள், நைட்ரஜன், பாஸ்பரஸ் மாதிரியான கரிமச் சேர்மங்கள். இதுதான் விபூதியோட மூலப்பொருள். ஓகே, இப்ப வாங்க அந்த காலத்துல கோவில்கள்லயும் கிராமங்கள்லயும் எப்படி சுத்தமான திருநீர் செஞ்சாங்கங்கிற அந்த பாரம்பரிய முறைய பாப்போம். இந்த வழிமுறை ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்டது. முதல்ல சாணத்தை சேகரிச்சு வரட்டியா தட்டி நல்ல வெயில்ல காய வைக்கணும். அப்புறம் அத ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பத்துல மெதுவா எரிக்கணும். இது மூலமா தேவையில்லாத கரிம பொருட்கள் எல்லாம் எரிஞ்சு போய் தாதுக்கள் மட்டும் மிஞ்சும். அப்போ கடைசியா நமக்கு என்ன கிடைக்குது? தூய்மையான தாது சாம்பல். இதுல கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் மாதிரியான தாதுக்கள் மட்டும்தான் இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு தாவரம் எரிஞ்சா கிடைக்கிற சாம்பலுக்கு சமம். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு? விபூதியோட தேவை பல மடங்கு அதிகரிச்சிடுச்சு. அதனால வணிக ரீதியா உற்பத்தி பண்றவங்களுக்கு இந்த பாரம்பரிய முறை ரொம்ப நேரம் எடுக்கிற, செலவு பிடிக்கிற வேலையா தெரியுது. இப்போ இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே வருது. ஒரு பக்கம் பாரம்பரிய முறைப்படி சுத்தமா தயாரிக்கணும், இன்னொரு பக்கம் வேகமா லாபகரமா உற்பத்தி பண்ணணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போட்டியில பல நேரங்கள்ல இந்த தூய்மை தான் காணாம போயிடுது இல்லையா? இதனால என்ன ஆகுதுன்னா, விபூதியோட அளவை அதிகரிக்கவும், நிறத்தை வெண்மையா காட்டவும் சில சமயங்கள்ல சாக் பீஸ் பவுடர், தொழிற்சாலை சாம்பல், ஏன் வாசனைக்கான ரசாயனங்கள் கூட கலக்கப்படலாம். இதுக்குன்னு பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாதது ஒரு பெரிய குறைபாடு. சரி, இந்த மாற்றங்கள்னால நம்மளோட ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரலாம், அத பத்தி இப்ப கொஞ்சம் பாப்போம். முதல் மற்றும் நேரடியான பாதிப்பு நம்ம சருமத்துக்கு தான். ஏன்னா சாம்பலுக்கு இயல்பாகவே ஒரு காரத்தன்மை, அதாவது ஆல்கலைன் தன்மை உண்டு. இதை தொடர்ந்து நாம சருமத்துல பயன்படுத்தும் போது சில பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. குறிப்பா சருமம் வறண்டு போறது, அரிப்பு, அலர்ஜி, ஏன் சிலருக்கு முகப்பரு அதிகமாகிறது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். ஒருவேளை நீங்க பயன்படுத்துற விபூதியில கலப்படம் இருந்தாலோ இல்ல உங்க சருமம் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தாலோ இந்த பாதிப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சிலர் விபூதிய கொஞ்சமா சாப்பிடுற பழக்கம் வச்சிருக்காங்க. சரி, இந்த பழக்கம் உண்மையிலே பாதுகாப்பானதா? மருத்துவ அறிவியல் இத பத்தி என்ன சொல்லுது? மருத்துவர்களோட கருத்து இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. விபூதிங்கிறது ஒரு உணவுப் பொருளும் இல்ல, அது ஒரு மருந்தும் இல்ல, அதுல எந்த விதமான ஊட்டச்சத்தும் கிடையாது. இத தொடர்ந்து சாப்பிடுறதுனால வயித்துல எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம்னு எச்சரிக்கிறாங்க. கலப்படம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் இருக்கு. விபூதிய பெரும்பாலும் திறந்த பாத்திரங்கள்ல தான் வச்சிருக்காங்க. இதனால தூசி, மாசு எல்லாம் படிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற மாடுகள் தெரியாம பூச்சிக்கொல்லி மருந்து பட்ட புல்லையோ பிளாஸ்டிக்கையோ சாப்பிட நேரிடலாம். அந்த நச்சுப் பொருட்கள் சாணம் வழியா சாம்பலுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் வச்சு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன ஒரு சுருக்கமா பார்க்கலாம். இங்க பாருங்க, பாரம்பரியமா தயாரிக்கப்படுற திருநீருங்கிறது தூய்மையான தாது சாம்பல். ஆனா இன்னைக்கு கடைகள்ல கிடைக்கிற எல்லா தயாரிப்புகளும் அப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுல கலப்படம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதோட காரத்தன்மை சருமத்துக்கு எரிச்சல தரலாம். அத சாப்பிடுறது மருத்துவ ரீதியா பரிந்துரைக்கப்படல. இதையெல்லாம் தாண்டி சுற்றுச்சூழல் மாசுபாடுங்கிற ஒரு புது பிரச்சனையும் இருக்கு. பாருங்க, இந்த முழு பகுப்பாய்வோட நோக்கமே உங்க நம்பிக்கையை கேள்வி கேட்கறது கிடையாது. அதுவல்ல நோக்கம். ஆனா நாம பயன்படுத்துற ஒரு பொருளை பத்தி அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆரோக்கியத்தை மனசுல வச்சு நாம இன்னும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். அதுக்கு உதவுறது தான் இந்த முயற்சி.